வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய ஆஸ்டின் நகர் வாழ் என் தமிழ் சொந்தங்கள். ஆஸ்டில் தமிழ்ச்சங்கம் சார்பாக கலைமகுடம் என்ற விருதினை எனக்கு இந்த வருடம் வழங்கியிருக்கிறார்கள். முதலில் அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞன் கலையை வளர்ப்பான், கலைஞனை சங்கங்கள் வளர்க்கும். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் என்னை வளர்த்தது. 20 வருட கலை பயணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒத்துழைத்த ஓரொரு சங்கத்தின் உறுப்பினர்களும் அங்கத்தினர்களும் வந்து கலாலயாவின் நாடகத்தை கண்டு ரசித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டு. இந்த விருதினை எனக்கு ஏன் வழங்குகிறீர்கள் என்று நான் தமிழ் சங்கத்திடம் கேட்டேன். ஏனென்றால் தமிழ் சங்கம் என் தாய் வீடு. தாய் மகனை மெச்சுவது எதற்கு என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், தாயே மகனை மெச்சவில்லை என்றால் யார் மெச்சுவார்கள் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த விருதினை நிறுவிய சாம் குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த விருதினை தீபாவளி கொண்டாட்டத்தின் போது ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அவசர நிலை காரணமாக என்னால் அன்று இங்கு ஆஸ்டினில் இருக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் எப்படியும் உங்களுக்கு கொடுத்தே தீர்வோம் என்று ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் தீர்மானித்து ஒரு சிறிய ஏற்பாடு செய்து எனக்கு இந்த விருதினை கொடுக்கிறார்கள். என்னால் அன்று இருக்க முடியாது என்பதற்கு நிச்சயமாக மனம் வருந்துகிறேன். ஏனென்றால் இதுவரை ஒரு தீபாவளி விழா கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் வாட்டி மிஸ் பண்ணுறேன். கூடிய விரைவில் உங்களை அனைவரையும் சந்திப்போம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.